ஒரு ப்ரோ எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. சாதாரண புழு ஒரு மாட்டை என்ன ப்ரோ பண்ணிடுன்னு கேட்டிருந்தாரு. இத்தனை வருஷம் நான் அவனுக்கு பயந்து ஒழிஞ்சிட்டு இருந்தேன்னு நினைச்சியா சிங்கா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. ஒரு புழு வந்து ஒரு மாட்டே கொல்லும் எபிலிட்டி உள்ளது. ஒரு மாடு, ஆடு, கோழி எல்லாத்தையுமே கொல்லும். ஒரு சாதாரண புழு தான் நினைப்போம் நம்ம. ஆனா வந்து 4 நாளுக்கு அப்புறம் அதோட சாப்பாடே என்னன்னா, மாட்டோட சதை தான். அதனால தான் புழு வந்து பெருசாயிட்டே இருக்கும். அதிக பேர் நினச்சிருப்பாங்க, புழு எப்படி பெருசாகுதுன்னு. மாட்டோட சதை, ஆட்டோட சதை எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் அது பெருசாகும். பார்க்க ஒரு புழு இருந்தாலும், அது குட்டிலாம் அதிகமா இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத வைரஸா இருக்கும். மாடு அதிகபட்சம் சாவறது இந்த புழுவால தான். மாடு, ஆடு எல்லாமே. புழு தான் வந்து எதிரி. அத வச்சு தெரிஞ்சுங்க. மாடு, ஆடு வளர்க்குறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. காயம் வந்து 2 நாள் ஆனாலே மேக்ஸிமம் வந்து புழு வைக்க ஆரம்பிச்சுரும். நீங்க மஞ்சப்பொடி, வேப்பெண்ணெய் இருக்கிறதுலே வைரஸ் ஆன்டிபயோட்டிக் அதுதான். எவ்வளோ பெரிய காயமா இருந்தாலும் மஞ்சப்பொடி, வேப்பெண்ணெய் இதுதான் பெரிய ஆன்டிபயோட்டிக். இத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதிக பேர் ஷேர் பண்ணி விடுங்க. இதுதான் மெயினான விஷயம்.